சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாதாடா, 24 மணி நேரத்தில் எப்படிடா பணத்தை அரேஞ்ச் பண்ண கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவார். அதுக்கப்புறம் முத்துமீனா 2 பேருமே நான் அந்த ஃபைனான்ஸரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. மனோஜ் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடை மட்டும் விற்கணும்னு சொன்னு வச்சுக்கோ உனக்கு கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி விஜயாவும் தேம்பி அழுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஸ்காரை பார்க்க ஆஃபீஸுக்கு போவாங்க. அங்கே போனால் அவர் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, எப்போ வருவார்னே தெரியாது, எங்கே போயிருக்காருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் நான் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா முத்துமீனா 2 பேருமே வர வச்சு அலக்கழிச்சிக்கிட்டே இருப்பார். இவன் நம்மளை வேணுக்குன்னா இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம தேவைக்கு நம்ம அலைஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனா தான் ஆறுதலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. மீனாவுக்கு கேர் ஆகும், ஏன்னா ஆல்ரெடி காலையில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு முத்து கூடவே அலைவாங்க. சிந்தாமணி அந்த ஃபைனான்ஸ்கார்ட்ட சொல்லியிருப்பாங்க, நீ அவங்கள அலைய விடணும், அவங்களை எக்காரணம் கொண்டு பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வக்கீல்கிட்ட கூட முத்துமீனா 2 பேருமே பேசி பார்ப்பாங்க. இது கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா முத்துமீனா ரொம்ப டல்லாயிருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அண்ணாமலை கிட்ட சொல்லுவாங்க, இன்னும் 10 நாள் கோர்ட்டு லீவுப்பா, எதுவும் எமர்ஜென்சி கேஸ் தான் எடுப்பாங்க, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.